சிம்மராசி நேயர்களுக்கு இவங்க 3 பேருமே சொல்லிட்டாங்க. அண்ட் மோஸ்ட்லி அஷ்டம சனிய வச்சு குரு பெயர்ச்சிய வந்து அவங்க ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. கிரகங்கள் எப்பொழுதுமே அதனுடைய குணங்களை மாற்றிக்கொள்ளவே மாற்றாது. அண்ட் எஸ்பெஷலி இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த 1 வருட காலம் உங்களுக்கு விரயத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 2 மாத காலம் வந்து விரயத்தில் வருது. ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில். அப்போ வந்து கொஞ்சம் உங்களுடைய ஃபினான்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்னதான் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஒரு முயற்சியை கொடுத்தா கூட இந்த ராகு, கேது, சனி பகவான் வந்து கொஞ்சம் அதை கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகம் உருவாக்கி கொடுப்பார். ஸோ லைஃப்பில் வந்து நிறையா சேலஞ்சஸ் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். குறிப்பாக ஏதாவது நீங்கள் இந்த வருடத்தில் ஒரு காதல் திருமணம் பண்ணணும், இல்லை நான் வந்து திருமணம் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவில் இருக்கேன்னா அதை ஒத்தி போட்டுருங்க. ஸோ சிம்மராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் மற்ற கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லை, குரு பகவான் மட்டும்தான் நமக்கு சாதகமாக இருக்கிறார் அப்படின்னா இருக்க பிடிச்சிக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தாவை டெய்லியே நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது நல்லது. உங்கள் ஊர்லேயே குலதெய்வம் இருக்குன்னா வியாழக்கிழமையில் போய் பண்ணுங்கள். சப்தகன்னி வழிபாடு பண்ணுங்கள். 7 கன்னிமார்களுக்கும் மஞ்சள் வஸ்திரம் வியாழக்கிழமையில் கொடுத்து மஞ்சள், அந்த விரலி மஞ்சள் மாலை வாராகிக்கு சாத்தி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா மற்ற கிரகங்களினுடைய அந்த தாக்கம் வந்து குறைந்து குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும்.